தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு சிட்கோ நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது முறைகேடான ஆவணங்கள் மூலம் மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றம் செய்ததாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். அதன் பேரில் போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டு சதி, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா. சுப்பிரமணியன் மனைவி காஞ்சனா மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கில் 2019 போலீஸ் தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி மா. சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை ஐகோர்ட் கடந்த மாதம் தள்ளுபடி செய்தது. இதனால் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த MP, MLA-க்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் கூடுதல் சிறப்பு கோர்ட் நீதிபதி பிரபாகரன், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவரின் மனைவி மீது மே 23 குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு சிறப்பு கோர்ட்டின் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டு நீதிபதி வேங்கடவரதன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா சென்றிருப்பதால் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதி விசாரணையை ஜூன் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். மா. சுப்பிரமணியன் மீதான வழக்கு சிறப்பு கோர்ட்டின் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால் இன்று நடப்பதாக இருந்த குற்றச்சாட்டு பதிவும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.